ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம செடியை தான் பார்க்க போகிறோம். செடியெலாம் வந்து கட் பண்ணி ஒரு வாரம் ஆகி துளிர் விட்டுருச்சு. மருதாணி செடி அவ்வளோ சூப்பராக தழைஞ்சி வந்துருச்சு. இது வந்து ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க் அண்ட் அந்த கனகாமர கலரும் இது மிக்ஸ் ஆன மாதிரி இந்த ரோஸு நல்ல துளிர் விட்டு மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுவும் வந்து பன்னீர் ரோஸுங்க, அப்படியே லைட் பிங்காக இருக்கும் பாருங்கள், அந்த பன்னீர் ரோஸு. இது வந்து அடுக்கு மல்லி, அது 7 டேஸு. என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி துளிர் விடுதுங்க. பூச்செடிக்கு ஏதோ பூ, அதாவது நோய், செடிக்கு ஏதோ நோய் வந்துருச்சாட்டங்குதுங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். செடி மொத்தமும் எந்தெந்த இடத்துல நான் கட் பண்ணி விட்டுருந்தேனோ அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி துளிர் வந்துருச்சுங்க. செடி ஏதோ பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், அப்படி ஒரு மாதிரி மாவு மாதிரி இலையே ஒரு ஃபுல்லாக துளிர் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரியலைங்க. உங்களுக்கு ஏதாவது சொல். இது வந்து லைட் பிங்க் ரோஸு. போன டைம் நல்லா பூ பூத்துச்சுதுங்களா, நல்லா பாருங்கள் துளிர் விட்டுருச்சு. இது நல்லா துளிர் விட்டு எல்லாத்துலேயுமே மொட்டு விட்ட ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருக்குதுங்க. சரி, இன்றைக்கி வந்து நேற்று வந்து புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதினா, இது வந்து மல்லிப்பூ நல்லா கட் பண்ணி துளிர் வந்துருச்சு, நல்லா நார்மல் மல்லிப்பூ. இது பாருங்கள், புதினா தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் நேற்று. இதில் எல்லாத்தையும் இலையெல்லாம் கிள்ளிட்டு மீதி இருக்கிற தண்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டை போட்டு ஃபுல்லாக நட்டு வச்சா நல்லா ஒரு 2-3 செடி வந்து பொழைச்சிச்சுன்னா கூட வந்து ஃபுல்லாக அந்த டப்பா ஃபுல்லாகவே வந்து வளர ஆரம்பிச்சிரும். இது வந்து எப்படியும் அந்த தண்டு ஃபுல்லாகவே அங்கங்கே வேர் இருக்கும், ஃபுல்லாக நல்லாவே செட் ஆகிடும். சரி, மழை சீசன்றதுனால இந்த டைமில் வச்சோம்னா நல்லாவே வந்து செடி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த மாதிரி வந்து மழை சீசன் அப்போ நல்லா செடிங்களாம் வாங்கி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக பூ பூக்க ஆரம்பிக்கும். துளிரும் நல்லா விடுங்க, பூக்களும் நல்லா வைக்கும். இந்த டைமில் செடிங்களாம் வாங்கி வச்சோம்னா செத்தே போகாதனால நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு செடியாக ஒரு இதுக்கும் 4 நாள் தழுத்தி விட்டுருணுங்க. அப்போ தான் நல்லா வந்து செடி வந்து சீக்கிரமாக இதாகிடும். ஒரு வழியாக வச்சு நட்டுட்டேன். அதுக்கப்புறம் தூதுவளை இலை செடி இருந்துச்சு, அதை தண்டை வச்சாலும் வளர்ந்துருன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வச்சு விட்டுருக்குறேன், பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பாய். நானும் போயிட்டு வரேன். மழை வந்துருச்சு, ஸோ அதான் நானே கிளம்பிட்டேங்க.